அகத்திக்கீரையும் இன்னைக்கு நீங்கள் பிசிக்கலாக பார்க்குற அகத்திக்கீரையும் ஒன்றும் கிடையாது. இந்த பசுவுக்கு கையுறை ஆறுரை அதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாரு. அகத்திக்கீரையை வாங்கி போய் பசு குத்துட்டா உன் பாவம் போய்டும்னு நினச்சிக்கிறாரு. அது கிடையாது. பசுனா இந்த மேய்ந்து திருவன 5 பசுக்கள் உணரத்தில் சொல்லியிருப்பார் அவர். ஸோ புலன்கள். அகத்தின்னா அகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தீ. அந்த அகத்தீவியில் ஒரு கையுறைனா புலன்களை கவனிக்கணும். கொஞ்ச நேரம் கண்ணை, கொஞ்ச நேரம் காதை, கொஞ்ச நேரம் மூக்கை, கொஞ்ச நேரம் வாயை கவனிக்கணும். இது தான் அவர் சொன்னது. இப்போ அகத்திக்கீரையை போய் பசுமாட்டுக்கு எடுத்து போய் வாயில் வச்சுட்டு ஆமாம் ஏகாதசிக்கு எங்கன்னா மெல்ல விட்டு பார்த்துட்டு வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சுன்றது அதை சொல்ல அவர். ஸோ அகத்திக்கீரையை நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது, பிசிக்கலாக இருக்கிற கீரையை சொன்னார்னே நினச்சிக்க கூடாது. கல்லை கட்டி கடலில் போட்டால் மிதப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நமசிவாய் சொல்லி ஒரு பெரிய கல்லை போட்டு கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டின்னு கடலில் என்னை போட சொல்லிட்டு நமசிவாய் சொல்லியிருந்தீங்கன்னா மேலாம் வர மாட்டீங்க. ஆமாம், தண்ணியில் போகும்போது நமசிவாய் சொல்ல முடியாது உங்களால். நாமான் போது தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. ஆமாம், நாவுக்கரசில் கல் கட்டி போட்டாங்க ஒரு மெந்துக்கார் நியாயம் அதுகளை அப்புறம் நமசிவாயம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நமச்சிவாயன்ற சொல் வேறு, அதை சொல்ல வேண்டிய இடம் வேறு. அதை அழகாக சொன்னால் கல் மிதக்கும், அந்த கல் இல்லை வேறு கல். அந்த மாதிரி கீரைன்னா வேறு கீரை. சிவாகமத்தில் வர அகத்திக்கீரையும் நீங்கள் பிசிக்கலாக இப்போ சாப்பிட்டுக்கிற அகத்திக்கீரையும் ஒன்று இல்லை. அது மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அப்போனா சிகாமத்தில் சொன்ன அந்த அகத்திக்கீரை எப்படி நான் பார்க்குறேன்னா வந்துருன்றேன்.